ஹலோ பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தில் 63ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் போது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சொல்லி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன். எப்படி நான் மகிமைப்படுத்துவேன் என்றால், ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே ஆனந்தமாய் மகிழ்ச்சியோடே உம்மை என்னுடைய உதடு பாடும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார், புகழ்கிறார், போற்றுகிறார். இந்த நாளில் கூட நம்மை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நினத்தையும் கொழுப்பையும் சாப்பிட்டது போல, நல்ல ருசியான பதார்த்தத்தை சாப்பிட்டு திருப்தி அடைந்தவர்களைப் போல நீங்கள் ஆசீர்வாதத்தில் திருப்தி அடைவீர்கள். உங்களுடைய தொழிலில் திருப்தி உண்டாகும், உங்களுடைய வேலையிலே திருப்தி உண்டாகும், உங்களுடைய படிப்பிலே திருப்தி உண்டாகும், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மன நிறைவு ஏற்படும். எதனால்? ஆண்டவரை நீங்கள் ஆராதிப்பதினாலே, அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்வதனாலே, ஆனந்த சத்தத்தோட ஆனந்த மகிழ்ச்சியோடே ஆண்டவரை துதித்து பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி உண்டாகும், ஒரு மனநிறைவு உண்டாகும், ஒரு பூரண ஒரு சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் காணப்படும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை துதிக்கிறதுல நம்ம உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது சந்தோஷத்தினாலும் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்ப திருப்தியாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்வோமா? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். எங்கள் மனுஷுக்குதான பருவத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதான் இந்த நாளிலே கூட ஒரு வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுனீங்க ராஜா. ஆண்டவரை உண்மை தேடும்போது நீங்கள் ஆண்டவரே நாங்கள் ருசியுள்ள பதார்த்தத்தை சாப்பிட்டு திருப்தி அடைந்தது போல எங்களோட வாழ்க்கையில் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நிறைத்து திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளில் கூட அடியேனோடு இணைந்து துதிக்கிற ஆண்டவரே பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியே ருசியுள்ள பதார்த்தத்தை சாப்பிட்டு திருப்தி அடைந்தது போல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே சகலவித ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக ராஜா. உண்மை ஆண்டவரே அந்த சந்தோஷத்தின் நிறைவினால மகிழ்ச்சியோடு உண்மை புகழ்கிறவர்களாக, உண்மை பாடுவர்களாக, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை துதிக்கிறவர்களாக எங்களை மாற்றி நாம் மேம்படுத்துங்க. இந்த நாளில் கூட அணியனோடு இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரியத்தார்களுடைய ஆண்டவரே நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நாமத்தை மேம்படுத்துங்க. துதிக்கான மகிமையாமுக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றுமே பெரிய கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கப் போகிறார். நீங்கள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கப் போகிறீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.